நம்ம சமுதாயத்துல ரொம்ப ரொம்ப இன்னைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்கனால அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் அது குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டு மன நிம்மதி இழந்து அவங்க வாழ்க்கையும் அவங்க தொலைச்சிடுறாங்க. ஒரு மனுஷனுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் வாழ்க்கையில முக்கியமானது, அதையவே இழந்துடுறாங்க. சொல்லப்போனா அவங்களோட நிலைமை பரிதாபம்னு கூட நம்ம சொல்லலாம். இதை ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட கர்மா அப்படிங்கிறது அணுக்கள்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும்னு சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியா. அப்ப நீங்க தினமும் குடிக்கும் போது ஃபர்ஸ்டே அதுல நீங்க கேரி பண்ணி வந்த கர்மா தான் இருக்கு. ஓகேவா? சோ இப்ப நீங்க குடிச்சு அந்த குடி அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட். அப்ப நீங்க திருப்பி உங்க கர்மாவுக்கு இன்னும் எச்சாதான் நீங்க பவர் கொடுக்குறீங்க, நெகட்டிவ் பவர். தினமும் குடிச்சு அது ரத்தத்துல ஊறி அணுக்கள்ல கலந்து அப்ப அது நெகட்டிவா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்ப என்ன ஆகும், அது உங்களை சுத்தி இருக்கிறவங்கள ரொம்ப 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 நெகட்டிவா அவங்களையும் சேர்த்து ஏத்தாங்க. அப்ப இது எதுக்கு அனாவசியமா நம்ம ஏன் நம்மளோட கர்மாவை நம்மளே இன்னும் மேலும் நெகட்டிவ் பவரா சார்ஜ் ஏன் பண்ணிக்கணும் அப்படின்னு குடிக்கிறவங்களா பார்த்து யோசிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம நாட்டுல இந்த பிரச்சனைக்கு கொஞ்சமாவது ஒரு தீர்வு கிடைக்கும் நம்புறேன்.